பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா முடியணும். நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கட்டும். எனக்கு கொஞ்சம் பணம் புகழும் கிடைச்சி இந்த ஊர் மக்களை போல நானும் நல்லா வாழ்ந்து என்னை இந்த ஊர் மக்களும் வணங்குற அளவுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை கொடுத்த விநாயக பெருமானே. இப்படி எல்லாம் பேராசைப்படாதீங்க. யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். என்னம்மா சொல்ற? நான் பணக்காரனா இந்த ஊர்ல போக வரும்போது தலைவா வணக்கம், அண்ணே வணக்கம், தலை வணக்கம் அப்படின்னு சொல்றது என்ன? இதெல்லாம் கிடைக்காத வாழ்க்கையோட வேற என்னமா கிடைச்சிடும்? எங்கம்மா நம்ம பசங்களை காணா? பாப்பா ஸ்கூலுக்கு ஒண்ணும் கிளம்பலையா? கிளம்பிட்டே இருக்கேன்ப்பா. சரி சரி, சீக்கிரம் பார்த்து கிளம்புங்க. ஓடு 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 ஓடுங்க. சொன்னீங்க, நீங்க கிளம்பியா வேலைக்கு? நான் போயிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். தண்ணி கருத்து இருக்கு, கண்டு தவளை சத்தம். இங்கே பார், இங்கே பார், என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. எங்கே போற? வா வா. நில், போடாதே. மா மா என்ன வேலை இருக்குன்னு வர சொல்லிட்டா? எதுமா சொல்றீங்க? அப்படியா? சரிங்கம்மா, இந்த பாத்து விட்டுறேன். ஃபேன் சுவிட்சை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஃபேன் பாக்குறதுக்கு பெஞ்சு எதுவும் இருக்காமா? போயிடுச்சுமா. டவுன்ல தான் போய் வாங்கணும். டவுன்ல வாங்கிட்டு வரமா, வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டா ஓடும். இது என்ன ஒரு 30 ரூபா இல்ல 40 ரூபா ஆகும். சரி சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து மாட்டி விடுறோமா? மாட்டிடும். அவங்க கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க, நல்ல சம்பளம் தருவாங்க. இருந்தாலும் சின்ன குறை இருக்கு. அவங்க தங்க நகைனால ரொம்ப ஆசைப்படுவாங்க. வைக்கவே கூட அவங்க. நான் ராஜம்மா வீட்டு வேலைக்கு போனோமா, போய் இந்த வயக்காடு பக்கமா போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுமா. எனக்கு அப்படியே பயந்து ஓடி போயிட்டேன். என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் பதற்றமாக இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? போய் குழப்ப பாருங்க. என்னமோமா நீ சொல்ற. சரி போயிட்டு வரமா. தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம், பின்னால் பாரடா. இங்கே பார், இங்கே பார், எங்கே பாக்குறே? இங்கே பார், வா, என்னை எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஓடாதே, ஓடாதே. நில், நில், ஓடாதே.
ஓடாதே, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, வா வா, ஓடாதே, வா வா. அம்மா அப்பா அப்பா வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்தம்மா. சரி அது மாத்தி சரி விட்டுருப்பா. போதும்மா. சரி மாட்டி விட்டுறமா. போடுமா ரெடிமா வருது. நல்லா ஒரு வாடி ஒரு நிமிஷம் இருப்பா. இருப்பா, எதுவும் தெரியல சரியா அண்ணா இருப்பா. பரவாயில்லமா. பிளேடு சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு சரியா அடைக்கல. அந்த பிளேடு வந்து டவுன்ல போய் வாங்கிட்டு வரணும். சரிப்பா வாட்டி கொடுத்துருங்க. சரி சரிம்மா, போய் வாங்கிட்டு வரேன். சரி வாட்டி நேற்று வேலைக்கு போனீங்கல்ல நீங்க திரும்பி வரும்போது இந்த பொருள் கிடைச்சா? அதாம்மா எனக்கும் தெரியல. போகும்போது கேட்கிற பொருள் திரும்பி வரும்போது கூட கேட்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியலையே. ஸ்கூலுக்கு போயிட்டு வண்டியா? போயிட்டாண்டப்பா. சரி, டீச்சர் எப்படி பாடம்லாம் நல்லா சொல்லி தராங்களா? நல்லா சொல்லித்தராங்கப்பா. இப்போ அவங்க கோச்சிங்லாம் எப்படி ஓரளவுக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தராங்களா? நல்லா புரியுது. சரி, நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையோ ஒரு பெண் துணிஞ்சு தனியா நிக்கிற அளவுக்கு திறமைக்கு வரணும். என்னப்பா? ரைட். என்னம்மா? பொருளுக்கு சொன்னீங்கல்ல, ஆமா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படிமா? ஒருவேளை பூதத்துடைய பொருள் இருக்குமோ? அந்த பொருள் என்னதான் சொல்லுன்னு போய் பாருங்க. அது என்ன இப்போ போகும்போது வரும்போது கொடுக்கிற டார்ச்சருக்கு அப்பா, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா அது என்னதான் இருக்குன்னு நான் பார்த்துட்டே வந்துடுறேன். வா, இங்க பார், இங்கே பார், கீழே பார், இங்க வா, இங்க வா, இங்க வா. வா, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. வா வா வா. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். ராஜராஜே. மனிதா, இங்கே பார், ஒரு நிபந்தனை. வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அதில் வைத்துவிட்டு வரும்போது எடுத்துக்கொள். சரி சரி சரி. வேற யாராவது நம்மள இது மாதிரி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? வேணாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும்.
போதுன்றது அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வச்சுட்டு போக சொல்லிச்சுல. ஒன்றை மட்டும் வச்சுட்டு போயிடலாம். வா வா. இந்த பிளேடு தான். இந்த மிக்ஸியை ரெடி பண்ணிடுறேன். என்னப்பா இது மூட்டை? வா, இது துவரம் பருப்புமா. இல்லாம இருக்கு சமையல் வந்து கடையில வாங்கி தரேன். எனக்கு வீட்டுக்கு வேணும். கடையில வாங்கி கொடுக்குறேன்பா. இல்லம்மா, எனக்கு வீட்டுக்கு வேணும். சரிப்பா, நீ வேலை பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு வரேன். வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டு போப்பா. சரிம்மா, சரி. நான் இப்ப கிளம்புறேன், வீட்டுக்கு போறேம்மா. அம்மா, இதுல தங்கம் இருந்ததம்மா. இல்லம்மா, என்னப்பா நீ தோல் மட்டும் இருக்குச்சுன்னா அம்மா, இருக்கும். ஐயோ, இதுல தங்கம் இருந்தது, தங்க கட்டி இருந்தது. நான் ஒண்ணும் பார்க்கலையே. கனவாக வந்த உறவு கலைந்து போனதம்மா, கண்ணீரில் நனைந்த நெஞ்சு கலங்கி வாடுதம்மா, சோதனை தீரவில்லை, சொல்லி அழையாரும் இல்ல, முன்ன பின்ன அழுததில்லை, மீறிய வச்சுட்டு போக சொல்லுச்சு. அப்போ நம்ம மீறி வச்சிருந்தத அதைத்தான் எடுத்துட்டு போனோம் போல இருக்கு. அதையாவது எடுத்துட்டு போவோம்.
தர ஆளும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க, சொல்லி கொடுக்கவும் புத்தன் இல்ல. வாழ்ந்து முடிச்சவன் கூட்டி கழிச்சா கொண்டு போக இங்க மிச்சமில்ல. சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்ல. முன்ன பின்ன அழுததில்ல, சொல்லி தர ஆளும் இல்ல. சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்ல. முன்ன பின்ன அழுததில்ல. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை. இறைவன் ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? அட போம்மா. என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி இந்த வயக்காட்டு வழியா போனோமா, அது எடுத்துக்க சொன்னது நீ சொன்ன மாதிரி பூதம் தான் சொல்லுச்சு. நானும் போய் பார்த்தேன். பார்த்ததுல தங்கம் இருந்ததுமா. அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் வேலைக்கு போற இடத்துல என்ன நடந்ததுன்னா, மனிதா, இங்கே பார். ஒரு நிபந்தனை. வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அதில் வைத்துவிட்டு வரும்போது எடுத்துக்கொள். சரி சரி சரி. என்னப்பா இது மூட்டை? வா, இது தோரம்பு இருக்குமா? வா, ஓ, இதுல தங்கம் இருந்ததுமா. இல்லம்மா, என்னப்பா நீ தோரம்புக்குள்ள இருக்குச்சுன்னா வா, என்ன இருக்கும்? ஐயோ, இதுல தங்கம் இருந்தது, தங்க கட்டி இருந்தது. நானும் பார்க்கலையே. என்னங்க இப்படி ஆச்சு? முக்கியமா பேராசை இருக்கக்கூடாது. இருந்தா இப்படிதான் நடக்கும். ஒரு விஷயங்க, புத்திசாலித்தனமோ நிதானமோ இருக்கணும். எந்த நேரத்தில் இறைவன் கொடுப்பானோ அந்த நேரத்தில் தான் கொடுப்பான். இந்த ஒரே ஒரு தங்க கட்டி தாமா கிடைச்சது. கடவுள் மட்டுமன்றி ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடப்பது மனிதனால் மட்டும் சாத்தியமே. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.